அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுறது நம்மளோட ட்ரெஸ் தான். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டீங்க. ப்ரொஃபஷனல் வேரில் நம்மளோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காதி காட்டன்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து காதி லவர்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அதே சமயம் ரிச் அண்ட் எலிகண்டாக. எஸ், தட்ஸ் த ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்துட்டு தெரியணும். ஒரு மீட்டிங்ஸில் அவங்க போகிறாங்க, ஒரு ரெஸ்பெக்டாக அவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் கூட மீட்டிங்கில் இருக்கும்போது தென் தே ஹாவ் டு பி இன் தட் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சேம் டிக்னிஃபை. எஸ், ரைட். அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். த ஹோல் டே வந்துட்டு அவங்களோட மூட் எப்படி இருக்குன்னா அவங்களோட அவங்க வேர் பண்ணியிருக்கிற அந்த சாரியை வச்சு தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் இருக்குல்ல, அதுதான் எப்பயுமே நம்ம வந்துட்டு ஒரு சாரியோ இல்லை என்ன ட்ரெஸ் வந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னோட மெயின் கோலே நான் வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த சாரி லுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது